வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து கரண்டி பிடிச்சி என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் வர முடியும். ஒரு சிலர் சித்தால் நிமிர்ந்தால் அடுத்து கொத்தனார் அப்படி வருவாங்க. ஒரு சிலர் வந்து நிமிர்ந்தால் அடுத்து கொத்தனார். டைரெக்டாக யாருமே வந்து என்ன செய்ய முடியாது, கொத்தனார் ஆக முடியாது. அவங்க ஒரு நாளாவது மேஸ்திரிக்கு ஹெல்ப்பராக போயிட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு நாள் இல்லை பல நாள் மேஸ்திரிக்கு ஹெல்ப்பராக போய் அதிலிருந்து அவங்க வேலை பழகி தான் அடுத்தவங்க கொத்தனாராக மாற முடியும். சரியா? அப்போ அப்படி நம்ம பழகி வரும்போது முதல்ல செய்த வேலை என்ன என்பதை நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எப்படி வேலை பழகுனேன் அப்படின்னு சொல்ல போனால், நான் ஏற்கனவே இன்றைக்கி கூட ஒரு காலையில் வீடியோ போட்டிருந்தோம், கொத்தனார் அடிப்படை பயிற்சின்னு சொல்லிட்டு. வீட்டில் வச்சு நானாகவும் வேலைக்கு போயிட்டு, அதாவது நிமிர்ந்தால் வேலை பார்த்துக்கிட்டே, பெரிய ஆள் சொல்லுவோம்ல அந்த வேலை பார்த்துக்கிட்டே தினமும் வீட்டில் வந்து ஒரு 50 செங்கல் ஒரு 5 தட்டு மண் வச்சு நானாகவே கட்டிடத்தை கட்டி பழகிக்கிட்டே இருப்பேன். ஒரு அண்ணன் வந்து சொன்னார், நீங்களாக வந்து கட்டி பழகுங்கன்னு சொல்லிட்டு போனார். அவ்வளோதான். அது எப்படி தூக்கு பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னா சொல்லலை, கட்டி பழகு அவ்வளோதான் சொன்னார். நானாகவே என்ன செய்வேன், டெய்லி வந்து எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெய்லி வந்து ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு பில்லர் கட்டுவேன், ஒரு நாளைக்கு 4 ரங்க சுவர் கட்டுவேன், 3/4 அடி சுவர் கட்டுவேன். மணலை நினச்சி நானாகவே வந்து கட்டி பழகிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு, பரவாயில்ல நல்லா இருக்குது, சூப்பராக கட்டണം போகிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த மறுநாள் வந்தார். மறுநாள் வரும்போது ஒரு பில்லர் போட்டு வச்சுருந்தேன் 4 அடி உயரத்துக்கு. பரவாயில்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் வந்து பார்த்துட்டார், சரி பரவாயில்ல இவ்வளவு வேலை பார்த்தா போதும், கண்டிப்பாக வந்து நம்ம கொத்தனார வேலைக்கு போயிடலாம்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு இங்கே லோக்கல்லையே ஒரு இடத்துல வந்து ஒரு தொட்டி, சம்பு தொட்டி, தரைக்கு மேலே கட்டுற தொட்டி, தரைக்கு கீழே கட்டுறது கிடையாது, தரைக்கு மேலே கட்டுற தொட்டி, ஒரு தொட்டி கட்டணும் நீங்கள் வந்து கட்டுன்னு சொல்லி சொன்னார். நான் போய் இன்னைக்கு அந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு வந்தேன். எங்கேயுமே போகல. காலையில் வேலை ஆரம்பித்ததுலேருந்து மதியம் சாப்பிட்ற டைம் வரைக்கும் எங்கேயுமே போகல. ஒரு ஒன்ஸ் போகிறதோ அல்லது தண்ணி குடிக்க போகிறதோ அப்படி எதுவுமே போகல. அவரே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார், வேலை வந்து எங்கேயுமே போகாமல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படிலாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம வந்து அந்த ஆர்வம் அப்போ மட்டுமல்ல, எப்போயுமே நம்ம வந்து நேரத்தை என்ன செய்வதில்லை, வீணடிப்பதில்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமா அப்படின்னு தான் ஒரு ஐடியா எனக்கு தோணும். அதனால் அன்றைக்கி கட்டி முதல் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா சம்பு தொட்டி, தண்ணி தொட்டி கட்டி அந்த வேலையை முடித்தோம். அதுக்கு பிறகு அதை பார்த்து அடுத்த ஒரு ஒரு இடத்துக்கு போனோம். அப்படியாக ஒரு வேலையாக பார்த்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறோம். அதனால் புதுசாக தொழில் பழக நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் தொழிலை வந்து ஆர்வமாக கற்று பழகி அது நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும், நல்ல முறையில் நம்ம பேர் இருக்கிற மாதிரி அதை வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நீங்கள் வேலையை பழகி அந்த வேலையை அப்படியே நீங்கள் போய் கட்டடத்தில் அப்ளை பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் என்பது எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. வர நாட்களில் என்ன அடுத்த நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் என்பதை கமெண்ட் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.